சிங்கப்பூர் விசிட் பண்ணிட்டு வந்தா, நம்ம ஊர்ல எல்லாமே சீரில்லாத மாதிரி தான் இருக்கும். அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு சிங்கப்பூர்ல எல்லா விஷயமும் புடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. புடிக்காத விஷயம், ரொம்ப வெறுத்த விஷயம் என்ன தெரியுமா? பப்ளிக் ஸ்மோக்கிங். அவங்க அங்கங்க தான் ஸ்மோக் பண்ணணும்னு அலாட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா, அது யாருமே மதிக்கிறதில்ல. நடக்கும்போது எல்லாம் ஒரு ஓரமா நின்னு சிகரெட் புடிச்சிட்டே இருக்கான். அந்த ஸ்மெல்லு மூக்க தொலைக்குது. கிட்டக்கயே போ முடியல. இது கூட பரவாயில்லங்க. 7-Elevenன்னு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அங்க தான் எப்போதும் நம்ம பொருட்கள் வாங்குவோம். அந்த காம்ப்ளெக்ஸ் வாசல்லயே உட்காந்து ஒருத்தன் சிகரெட்ட புடிச்சிட்டு உஃப்ன்னு ஊதிட்டே இருக்கான். என் பொண்ண இப்படியே மொறச்சு பார்க்குறான். என் பொண்ணு பயந்துட்டாங்க. "அப்பா ஏன்பா அந்த அங்கிள் என்ன மொறச்சு பார்க்குறாரு?" அப்படின்னு. அவர் ஸ்மோக்கிங் பண்றாரா, அதனால அவருடைய கான்ஷியஸே அவர்கிட்ட இல்ல. அதனால அவர் முறைக்கிறாரு. "நீ அதெல்லாம் பார்த்து பயப்படாத" அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அழைச்சிட்டு வந்தேன். இது ரொம்ப எனக்கு ஒரு டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு சிங்கப்பூர்ல. இத்தனை வருஷம் இந்தியால இருக்கோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. இங்கே சொல்லிட்டு தான் வந்தேன். இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் சொல்லிட்டு வந்தேன். "உங்களோட அந்த ஸ்மோக்கிங் புரோட்டோகால் வந்து சுத்தமா சரியே இல்ல. எங்க பார்த்தாலும் சிகரெட் புடிச்சிட்டு இருக்காங்க. அத முதல்ல நீங்க நிப்பாட்டுங்க. அத முதல்ல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா கண்ட்ரோல் பண்ணுங்க" அப்படின்னு இமிகிரேஷன் ஆஃபீஸர் சொல்லிட்டு வந்தேன். எங்ககிட்ட சொன்னா பத்தாது, நீங்க ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு லெட்டர் போடுங்கன்னாங்க. கண்டிப்பா எழுதி போட்டு தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். கொசுவே இல்லைங்க. அது ஒரு அருமையான விஷயம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம். காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜுராசிக் பார்க் முடிச்சுட்டு வரும்போது டாக்ஸி பிக்கப்புக்காக புக் பண்ணியிருந்தோம். கிராப் அப்படின்னு ஒரு ஆப்ல. எப்படி நம்ம ஓலா, ஊபர் மாரி. பிக்கப் பாயிண்ட் அங்க இருக்கு. நாங்க ஒரு 4 நிமிஷத்துக்கான இடைவெளியில இங்க நிக்கிறோம். "எப்பா இங்க வந்து அழைச்சிட்டு போங்கப்பான்னா." "நோ நோ நோ நோ. நீ பிக்கப் பாயிண்ட்டுக்கு வா" அப்படின்ட்டான். இங்க டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. 3 மினிட்ஸ்க்குள்ள நான் பிக்கப் பாயிண்ட்டுக்கு போகலன்னா, அடுத்த 3 மினிட்ஸ்க்கு 3 வெள்ளி ஃபைன் போட்டுருவான். நாங்களும் விரட்டி விரட்டி ஓடுறோம். போ முடியல. 3 வெள்ளி ஃபைன். பார்த்துக்கங்க எவ்வளோ டிசிப்ளின். இது ஓகே. இது எனக்கு ரொம்ப மனசார புடிச்சிருக்கு. இதனால டிரைவர்ஸோட டைம் வேஸ்ட் ஆகாது. ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுல தான் ஏகப்பட்ட காசு இழஞ்சிருச்சுங்க. ஒரு இட்லி எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா, ஏ டூ பில போய் சாப்பிட்றோம் அப்படின்னா, அங்க 5 வெள்ளி. 5 வெள்ளினா என்ன? ஒரு வெள்ளினா ரூ. 75. 5 வெள்ளி. ஒரு தோசை அப்படின்னாலும் 5 வெள்ளி. ஒரு இடியாப்பம் அப்படின்னாலும் 7 வெள்ளி. என் ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமான ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் பட்டர் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 30 வெள்ளி. அப்படின்னா ரூ. 2200. நம்ம ஊர்ல அங்க வேலை செய்றவங்களுக்கான சம்பளம் அதிகம். ஸோ அவங்களுடைய சம்பளத்துக்கு அது கட்டுப்படி ஆகும். நம்ம ஒரு டூரிஸ்ட் பேசஞ்சரா அங்க போய் பார்க்கும்போது, நம்மளோட இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சிக்கு நமக்கு அது கூட தெரியுது. அங்கேயே சம்பாரிச்சு அங்கேயே செலவு பண்றவங்களுக்கு இது ஓகேவா தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் ஏஇடி டிவைஸ் வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். மத்தபடி சிங்கப்பூர் இஸ் குட். எல்லாரும் ஒரு வாட்டி போய் பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு அருமையான பயணம் தான். குழந்தைங்களோட போய் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பயணம். இத்துடன் இந்த சிங்கப்பூர் சீரிஸ் முடிவடைகிறது. இனிமே நம்ம போய் வேலைய பார்ப்போம். இன்னைக்கே நான் வந்துட்டேன். அப்படிதான் ஒரு வாட்டி பஞ்சாப் போயிட்டு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து நின்னா ஒரு 100, 150 பேர் நிக்கிறாங்க. முடியல என்னால சுத்தமா. அதனால நான் பாட்டுக்கு சைலன்ட்டா போய் கிளினிக்ல உட்காந்துக்கிட்டேன். வர்றவங்கள மட்டும் பார்த்து சந்தோஷமா அனுப்பிச்சுட்டு நிம்மதியா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா நாளைக்கு டோக்கன் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சமாளிப்போம். உடம்ப இரும்பாக்கி கடா கிருகாலா அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நான் தூங்க போறேன். நீங்களும் தூங்குங்க. குட் நைட்.